தங்கமே இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மாட்டை அவுத்து கட்டணும்னு சொன்னல, மணி 10 ஆகுது. வெயிலில் கிடந்தாங்க. பேர் இருக்காங்க, இவங்களுக்கு தண்ணி வச்சு இங்கிட்டு கட்டணும். இவங்க அழகன் தண்ணி குடிச்சிட்ருக்கான். ஆட்டுக்குட்டி தான் கிடக்கு. இது வெள்ளையம்மா மக. அங்கே வகிரி இவங்களை அவுத்து கெட்ட தான் வந்தேன். கெட்டிட்டு கொஞ்சம் பில்லு கிடக்கு, கொஞ்சம் தான் அகத்தி இருக்குது. மாட்டுக்கெல்லாம் மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு போகணும், இல்லைனா வீட்டில் போட்டு கொண்டு போய் கொடுக்கணும் இருக்கும். நம்ம தான் பார்த்து சரி அப்படின்னு சொல்லி இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும். இந்த அவங்களுக்கு ஊற தண்ணி நாங்கள் இனி யாரும் இதை தான் வைப்போம். மதியம்தான் மாவு தண்ணி வைப்போம். வச்சு விட்டுட்டு தான் கேட்டாங்கமே. நெக்ஸ்ட்டு நம்ம காட்டில் போய் பார்க்கலாம். நம்ம இப்போ காட்டுக்கு வந்தாச்சு. சர்பட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களே பாருங்கள். கிடக்கா இதை தான் பக்கத்து காட்டில், இது நம்மளோடது கிடையாது. நம்ம இப்போ கூழ் குடிக்க போகிறோம். பாருங்க, கூழை சைடிஸ் பாருங்கள். ஆனியன் செமையாக இருக்கும். நம்ம கரைச்சாச்சு. ஒரு மரத்துக்கு அடியில் தான் ஜி, அவங்கெல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. லாமா அடிக்கிற வேலுக்கு இப்பெல்லாம் சாப்பிட்டா தான் செம்மையாக இருக்கும். காட்டுக்கெல்லாம் வந்தால் இஷ்டம்போலாம் சாப்பிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கலாம். நேச்சுரலாக கிடைக்கிற காற்று நல்லா இருக்குங்க. இந்த காற்றை சுவாச்சிக்கிட்டு அழகான கிளைமேட், அழகான பசுமை, இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் ஜி. நீங்களும் வாங்க. ஓகே பாய். இதுதான் எனக்கு மதிய சாப்பாடு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய்.